ஓகே சார். பாரதி சார், இப்போ ஓகே மும்மொழி கொள்கை ஓகே. இப்போ நம்ம அரசு ஊழியர் போராட்டம் தொடர்பாக அந்த தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதியாக இருக்கக்கூடிய அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் சார்? ஏற்கனவே அந்த ஸ்ரீதர் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி போட்டார்கள். அதன் பின்னர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மற்றொரு கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் அறிக்கை வந்த பிறகுதான் அது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் என்று இப்போதைக்கு அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுவதாக அந்த ஜாக்டோஜியோ அமைப்பினர் இந்த பேட்டி போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. பொதுவாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள், அவருடைய கொள்கைகள், போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கை ஆகியவை ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக தொடர் போராட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அது என்ன சிக்கல் இருக்குது? இது தேர்தல் நேரத்தில் அது பெரிய அளவில் எதிரொலிக்கும்னு இன்னைக்கு அந்த மாயவன் சொல்லியிருக்காரு கூட்டமைப்பு தலைவர். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அந்த பிரச்சனையை? அதாவது ஒன்றை அரசு ஊழியர்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு அரசு ஊழியர்களுக்கு எல்லா அங்கீகாரத்தையும் கொடுத்தது திமுக தான். பணிக்காலத்தில் ஒருவர் இறந்து விட்டார், அவர் குடும்பம் அனாதையை விடக்கூடாது என்பதற்காக இந்தியாவிலே முதல் இந்த திட்டத்தை அறிவித்தவர் கலைஞர் தான். அன்று தொட்டு ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் செய்திருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற நிதிநிலை என்ன என்பதை எங்களை விட இந்திய அரசு ஊழியருக்கு நன்றாக தெரியும். கொடுக்க வேண்டிய நிதிகளே கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கிற ஒன்றிய அரசு, இது போன்ற சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை கனிவாக கவனித்து உரிய முடிவை உரிய நேரத்தில் அறிவிப்பார். ஓகே. ஆனால் மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய நிதியின் அளவு குறைவதை மட்டுமே காரணமாக காட்டி அவர்களது உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்றும் அந்த நிதியை பெறுவதற்கு மாற்று வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க நிதியை காரணம் காட்டியே தேர்தல் வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புகாராகவும் ஒரு குற்றச்சாட்டாகவும் சொல்றாரு சார். ஆனால் அந்த நிதியை பெறுவதற்கான மாற்று வழி என்ன சார் இருக்கு? அதாவது நாங்கள் ஒவ்வொரு மூலையிலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம் என்ற புள்ளி விவரத்தோடு அடிக்கடி சொல்றார். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க அப்படிதான் பேசணும். அப்படி பேசலன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லை, பேசிட்டு போட்டோம். ஆனால் இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை அமல்படுத்துவதில் மற்ற மாநிலங்கள், இப்போ தமிழகம் தவிர மற்ற மாநிலங்களில் ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு அது இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுது. அண்டை மாநிலங்களான நம்ம கர்நாடகா, கேரளாவில் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஓரளவு எதிர்ப்பு இருக்குது. மற்றபடி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களும் மற்றும் காங்கிரஸ் ஆளக்கூடிய அந்த வட மாநிலங்களும் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக 28 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 25 மாநிலங்களுக்கும் அதிகமாக அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்து விட்டார்கள். ஆதலால் அந்த ஒட்டுமொத்த அளவில் அந்த கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு அந்த மும்மொழி கொள்கை உதவும் என்று மத்திய அரசு தரப்பில் தொடர்ந்து கூறப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது. இது மற்ற மாநிலங்களில் ஒருமித்த கருத்துக்கு வராததுக்கு என்ன சார் காரணம்? தமிழகம் மட்டும்தான் இதில் பெரிய அளவில் எதிர்ப்பு, கேரளா இருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கேரளாவும் தான். அங்கே இருமொழி, அங்கே இந்த 2 மாநிலம் தான் கல்வியில் இந்தியாவிலே முதல்ல இருக்கு. அதற்கு காரணமே இந்த இருமொழி கொள்கை தான். இங்கே தான் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னால், எதிர்ப்பு இருக்கிற இடத்துல தான் கல்வி டாப்பில் இருக்கு. அதை ஒன்றிய அரசே அந்த புள்ளி விவரத்தில் கொடுக்குது. 2 மாநிலங்கள் தான் கல்வியில் டாப்பில் இருக்காங்க. ஆக அதற்கு காரணம் இந்த கொள்கை. இதை ஏன் மாற்றிக்கணும்? இதை மாற்றிட்டா நாங்கள் அவங்களோட சேர்ந்து பின்னாடி போயிடுவோம். அதனால் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நம்ம எம்பிக்கள் அது தொடர்பான போராட்டங்கள் முன்னெடுத்துருக்காங்க. இன்று இந்த மாணவர் கூட்டு இயக்கத்தின் சார்பாக அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நீங்கள் மறந்துடக்கூடாது. 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. இப்போ பிற மாநிலத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 65 விட இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் நாங்கள்லாம் பார்க்குறோம். மற்ற மாநிலத்தை, ஹிந்தி பேசாத மாநிலத்து மக்கள்லாம் இந்தியை எதிர்த்து பேசுகிற குரல் எழுப்பக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. 65 விட இப்போ ஒரு மாற்றம் பிற மாநிலத்தில் இருக்குன்றது உண்மை. இப்போ ஹிந்தி மொழி 65 தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இருந்தது.
ஓ ம் அதுக்கு காரணம் எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது. ம் இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் எங்கெங்க வந்துருச்சோ அங்கெல்லாம் அந்த ரீஜனல் லாங்குவேஜை காப்பாற்றணுன்ற எண்ணம் வந்துடுது. ஆக இந்திக்கு எதிர்ப்பு அதில் எல்லா இடத்துலையும் இருக்கு. இருக்கான பெரிய இல்லைன்னு சொல்ல பெரிய பெரிய அளவில் அது போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி விகரஸா இல்லைன்னாலும் இப்போதான் மெதுவாக ஆரம்பிக்குது. ம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச பிறகு மற்ற மாநிலத்தில் இதை பின்பற்றி அவங்களும் அந்த வழியில் வருவாங்க. ம்